தொடர்ந்து ரிதன்யா ஆடியோவை பற்றி பார்க்கலாம். ரிதன்யா ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் என்ன அதுலேருந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன், அதே போல் நீங்களும் அதை தான் நினச்சிங்களா, இல்லை நீங்கள் என்ன நினச்சிங்க, இல்லை எது உண்மையாக இருக்கும்னு தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் அனுரா. வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த பகுதியில் ரிதன்யா ஆடியோ வாய்ஸ்க்கு நான் என்ன நினச்சேன், என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க பெற்றோரை பற்றி பார்க்கலாம். அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருக்கக்கூடிய கைகாட்டி புதூர் அப்படின்ற பகுதியில் வசிக்கக்கூடியவங்க இந்த அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதியினர். அவங்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க. மகள் வந்து ரிதன்யா 27 வயது. கவின்குமார் என்ற நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த கவின்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ற அதே பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படின்ற ஒருவர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஒரு பெரிய தலைவராக இருக்காரு. அவ்வளவுதான். ஸோ ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க. 1000லேருந்து ஒரு 3000 கோடி வரை இவங்க கிட்ட சொத்துக்கள் இருக்கிறதாக தகவல். ஸோ அண்ணாதுரையும் ஓரளவுக்கு வசதியானவர் தான். ஸோ பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து தான் திருமணம் செய்து வச்சிருக்காரு. இதனுடைய மிக முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை. 500 பவுன் போடுறேன்னு இவங்க சொல்லிட்டு 300 பவுன் தான் போட்டதா இவங்க மேலே குற்றச்சாட்டு. கவின் குடும்பத்தினர், அதாவது திருமணம் செய்து கொண்ட கவின்குமார், அவர் வந்து எந்த வேலையும் செய்யலை. வாடகையே வந்து அவருக்கு 20 லட்சம் பக்கம் வர மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த கவின்குமார் ரிதன்யா இவங்க 2 பேத்துக்கும் இந்த இடத்துல மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்குமே நம்ம சொல்லலாம். ஏன்னா உடனடியாக முடிவெடுத்து ரிதன்யா சூசைட் பண்ணிக்கிட்டதும் தப்பு. கவின்குமாரும் கொஞ்சம் பொறுமையாக ரிதன்யா கிட்ட நடந்திருக்கணும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ரிதன்யா பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆரி ஒர்க் கற்றுட்டு இருக்காங்க, யோகா கற்றுக்கிட்டு இருக்காங்க, நல்ல டிகிரி படிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சிம்பிளான லைஃப் வாழ்ந்திருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் அழகாக பேசக்கூடியவங்க. ரிதன்யா தான் அந்த குடும்பத்தின் அடையாளமாகவே இருந்ததா அவங்களுடைய பெற்றோர் சொல்லியிருக்காங்க. வீடியோ பதிவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை, அதாவது அழகாக இருக்கான்னு தான் இந்த பொண்ணோட விஷயம் இவ்வளோ பிரபலமாக இருக்குன்னு பல கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அழகாக இருக்கான்றதுனால இந்த வழக்கு வந்து பிரபலம் ஆகலை. அந்த பொண்ணு போட்ட அந்த ஆடியோ நோட்ஸ் மக்கள் மனதை வந்து உருக்குன ஒரு விஷயத்தை நம்ம யாருமே தட்டி கடிக்க முடியாது. ஏன்னா அது உண்மை. ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு இலகிய வாய்ஸ். அந்த வாய்ஸ் ஒரு கடினத்தன்மை தெரியல. நான் பார்க்க தான் தைரியசாலி, ஆனால் நான் வந்து ரொம்ப கோழை அப்படின்னு அந்த பொண்ணு பதிவு பண்ணியிருப்பா. ஸோ இது போல் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இறந்து போயிருக்காங்க, நம்ம பார்த்தோம். இதற்கு முன்னாடி இதே ஐ திங்க் எந்த ஏரியான்னு தெரியல, இன்னொரு பொண்ணும் போன வருஷம் என்னுடைய நகை இங்கே இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு ஆடியோ வாய்ஸ் கொடுத்துட்டு இறந்து போனதை நம்ம பார்த்தோம். ஸோ பெண்கள் வந்து மிகவும் தைரியமானவர்களாக இருக்கணும். அதாவது நீங்கள் கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் தைரியமாக இருங்க. யாருக்காகவும் நம்ம உயிரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம உயிர் வந்து இந்த உலகத்தில் வந்து ஜனனம் எடுத்திருக்குன்னா அது ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். அவன் தான் நம்ம வாழ்க்கையா? ஏன் வேற யாருக்காகவும் நம்ம வாழக்கூடாதா? எவ்வளோ பேர் கேன்சரால் சாகுறாங்க, மீண்டும் மறுபிறப்பு வேணும்னு வேண்டிக்கிறாங்க. என்னென்னமோ மூடப்பழக்க வழக்கங்கள் அந்த உயிருக்காக போராடுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம உயிரை துச்சமாக நினச்சி இறந்து போகிறது மிக முட்டாள்தனம். இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ இவங்க இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த கவின்குமார் ரிதன்யா தம்பதி நீண்ட நாள்லாம் வாழ்க்கை நடத்தல. இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 நடந்திருக்கு. ஆமாம், ஏப்ரல் 11 நடந்திருக்கு. 78 நாளில் ஜூன் 28 ரிதன்யா கைகாட்டி குப்பத்திலேருந்து அவங்க, அதாவது இவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது 2-3 தடவை ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதாவது மாப்பிள்ளை வீடு பக்கத்துலேயே ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்திருக்கு. இவங்க ஒரு 20 நாள்லேயே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது ஏன் வந்திருக்கா மகன் சொல்லிட்டு இவர் கேட்கலன்னு அண்ணாதுரை பல பதிவுகளில் பதிவிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பாசமாக கூட இருக்கலாம், ஏன்னா சும்மா நோண்டக்கூடாது அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் ரிதன்யா வந்து வெளிப்படையாக அவங்க அப்பா கிட்ட பிரச்சனைகளை சொல்லலைனாலும் ஓரளவுக்கு பிரச்சனையில் இருக்கும்ன்றதை காட்டியிருக்காங்க. ஏதோ சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆடியோ வாய்ஸ்லும் பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயங்கள்லேருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரிதன்யாவோட அம்மா
அதாவது ஜெயசுதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலிமர் செய்திக்கு தந்த ஒரு பேட்டியில், என்னுடைய மாப்பிள்ளை வந்து வீட்டில் வந்து இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், தவறு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படின்னும் போது ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு இனிமேல் இப்படி நடக்காது, தவறு செய்ய மாட்டேன், தவறு நடக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தவறு நடக்காதுன்னு சொன்னாரே தவிர அந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து லைட்டாக அரசல் புருஷராக தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பெண் வந்து நம்மக்கிட்ட வந்து பிரச்சனைகளை சொல்லும் பொழுது பெற்றோர்கள் அவ சொல்றது உண்மையா பொய்யான்னு அலசி ஆராய்ந்து அதற்கேற்ற முடிவு எடுக்கணும். கண்டிப்பா நம்ம வந்து அவ தான் சொல்றா, அதை ஏன் நம்பணும், அவ ஒருவேளை புதுசு கல்யாண வாழ்க்கை அவளுக்கு வந்து ஒரு பயமா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்மளாம் ஒரு தப்பு கணக்கு போட்டுக்க கூடாது. ரைட்டுங்களா? ஸோ இவங்க 300 பவுன் நகை, 70 லட்சத்துக்கு காரு, ஒரு தொழில் வேற வச்சு தர சொல்லி கல்யாணம் ஆகின கொஞ்ச நாள்லயே வீட்டுக்கு வந்து மாமா எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும் தகவல். அவ்வளோ பணக்காரங்களா இருக்கக்கூடிய கவின்குமார் ஃபேமிலி ஏன் பொண்ணு வீட்டில் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு தொழில் வச்சு கொடுக்கணும்னு கேட்கணும்? அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கறதுன்னே தெரியல. உங்ககிட்டயே பணம் கோடி கணக்கில் கொட்டி இருக்கு. ஏன் 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மாத வாடகையே வருது, அதுலேருந்து எடுத்து நீங்கள் தொழில் பண்ணலாமே. பொண்ணு வீட்டில் வந்து காசு வாங்கி தான் நீங்கள் தொழில் பண்ணணுமா? மாமனார் கிட்ட வந்து கேட்டு தான் தொழில் பண்ணணுமா? இது வந்து கவின்குமாருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுக்கும் கவின்குமாருடைய சொந்தக்காரங்களும் நிச்சயமா இந்த ஆடியோ பதிவு கேட்டிங்கன்னா, வீடியோ பதிவு கேட்டிங்கன்னா இதற்கெல்லாம் நம்ம விடை இருக்கா அப்படின்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு அந்த பெண் மீது அப்படின்றது தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஆடியோ வாய்ஸ்க்கு போகலாம். ரிதன்யா என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது நான் எப்படி பார்த்தேன், நான் எப்படி உணர்ந்துக்கிட்டேன், ஏன் ரிதன்யா சைட் நியாயம் இருக்கு அப்படின்னு நான் அதை பார்க்குறேன். ஏன் ரிதன்யாவை இவங்கெல்லாம் தவறாக பேசி அந்த பொண்ணோட வழக்கில் வந்து ஒரு பல மாற்றங்களை ஏற்படுத்தி மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸை வந்து எடுத்துடணும், ரிதன்யா பெற்றோர் மீது திணிக்கணும், ரிதன்யா மேலேயே தவறு இருக்குன்ற மாதிரி காட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். ஓகே, இந்த முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க? என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஏன் ஒருவேளை இவங்க அம்மா அப்பாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் மனக்கசப்பு இருந்தால் இந்த வார்த்தையை இவங்க சொல்ல போறாங்க? கண்டிப்பா அப்படி கிடையாது. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மனக்கசப்பு இல்லை, அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். நீங்கெல்லாம் என்னை பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். அதாவது நீங்கள்லாம் என் மேல வச்ச ஆசையும் கனவுகளும் நிறைவேறல, என்னுடைய கடைசி மூச்சின் நம்பிக்கையும் நீங்க தான். அந்த பொண்ணோட வார்த்தையில எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி, எவ்வளவு ஒரு பக்குவம் இருந்திருக்கு பாருங்க. என்னுடைய கடைசி மூச்சின் நம்பிக்கையும் நீங்க தான். அப்போது அவங்க பெற்றோரை நம்பி அங்கேயே வந்துடுச்சு அந்த பெண்ணு. அவங்க தம்பிக்கு இன்டர்வியூக்கு பயோடேட்டா எழுதி அனுப்பியிருக்காங்க. ஏன் தன் கணவன் வீட்லேயே இருந்துக்கிட்டு கூட அங்கேருந்து ஒரு பயோடேட்டாவை அனுப்பி இருந்திருக்கலாமே? ஏன் கணவன் மீது பழி போடணும்னு அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குது? நிறைய கோணங்கள்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். பெற்றோர்கள் மீது அனாவசியமாக பல பேர் பல விதமாக பேசுகிறீங்க. அப்படி அந்த பொண்ணு அந்த இடத்துல எதுவுமே பேசலை, ஒரே ஒரு குறை தான் சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து ஆடியோ கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். அதாவது உங்களை நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. இது என்னன்னா, ஒரு திருமணம் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு செய்து வைக்கிறாங்க, அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால வாழ முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி ரிதன்யாவுக்கு இருந்திருக்கு. எதன் அடிப்படையில் நான் இப்படி சொல்றேன்னா அதுதான். ஏன்னா பெற்றோர்கள் கிட்ட ஓரளவுக்கு ரிதன்யா சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை தான் நீங்கள் உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன், நோங்கடிச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தையை இங்கே ரிதன்யா சொல்கிறதா நான் நினைக்கிறேன். சொல்லவும் முடியல, அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. உங்களால் என்கிட்ட சொல்லவும் முடியல, நான் இப்படி கஷ்டப்படுறது உங்களால் பார்க்கவும் முடியல. எவ்வளோ பெரிய ஒரு மன வலிமை, எவ்வளோ பெரிய ஒரு மன வலியில் அந்த பொண்ணு அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. பெற்றோர்களுக்கும் ஒரு கசப்பான ஒரு உணர்வு அந்த இடத்துல இருந்திருக்கு. பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளே, அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு ஏன் வந்தா, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு அவங்க நினைக்கல. அந்த பொண்ணு கஷ்டப்படுறான்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அவங்களால அதை ஜீர்ணிக்கவும் முடியல. அதைத்தான் ரிதன்யா அங்கே பதிவு பண்ணுறாங்க. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது.
அதாவது பெற்றோர் படுற வேதனை எனக்கு புரியுது அப்படின்னு இருக்காங்க. எதனாலன்னா கல்யாண வாழ்க்கை பொண்ணுக்கு நல்லா இல்லை, நம்ம அமைச்சு வச்ச வாழ்க்கை, பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டேங்கிறா அப்படின்ற கோணத்தில் அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. இது எந்த பெற்றோரும் செய்யக்கூடிய ஒன்று தானே. சில சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், ஏன் பாப்பா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டேங்கிறா அப்படின்னு அந்த பெற்றோர்கள் சாதாரணமாக நினைக்கிறாங்க. பொண்ணு இறந்து போயிடுவான்னு அவங்க நினைக்கல. நினச்சிருந்தா கண்டிப்பாக விட்டுருப்பாங்களா சொல்லுங்கள்? எவ்வளோ கொடூரமான பெற்றோராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இவ்வளோ நகை போட்டு அந்த பொண்ணுக்கு அவருடைய கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்கு மட்டும்தான் போட்டிருப்பாரா? அந்த பொண்ணு மேலே பாசம் இல்லாமலையா போட்டிருப்பாரு சொல்லுங்க? இவ்வளோ ஒரு ஹேண்ட் ஒர்க்கு, அவ்வளோ படிப்பு எல்லாமே படிச்சிருக்கா அந்த பொண்ணு. அவ மேலே ஆசை இல்லாமல் இவ்வளவும் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. முடிஞ்சு போச்சு எல்லாமே, நான் போறேன். அதாவது என்னை மன்னிச்சிருங்கப்பா, முடிஞ்சு போச்சு எல்லாமே, நான் போகிறேன். ஏன் இதே ஆடியோ நோட்ஸை கவினுக்கு அனுப்பலை? நீங்கள் சொல்கிற மாதிரி கவின் ஒரு கெட்டவர், ஏன் இவங்களுடைய தம்பிக்கு அனுப்பலை? அப்பாவுக்கு ஏன் அனுப்புனாங்க? அதெல்லாம் யோசிக்கணும் இல்லை மக்களே. நம்ம வந்து ஒரு குருட்டாவாக்கில் ஏதோ ஒன்று அடித்து விடக்கூடாது. மனிதன் வாழ்கிற வாழ்க்கைக்கு நிம்மதின்றது ரொம்ப பெரிய விஷயம். நகை நட்டை விட மன நிம்மதி இருக்கணும். எத்தனையோ பேர் வந்து பணம் காசு இல்லைன்னா கூட மன நிம்மதியோடு வாழ்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். எவ்வளோ பணம் காசு இருந்தும் அந்த இடத்துல ரிதன்யாவுக்கு இந்த நிம்மதி கிடைக்கல. அதனால தான் அந்த பொண்ணு தன்னுடைய அப்பா, என்னுடைய முதல் நம்பிக்கை நீங்கள் தான் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு நான் உங்களுக்கு தான் இந்த ஆடியோ மெசேஜை அனுப்புகிறேன்ற மாதிரி அனுப்பியிருக்கா. எவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சா நல்ல உள்ளம் படைச்சவங்க. அதனால தான் ரிதன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா அவங்க வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு நினச்சிங்களா? ஸ்ரீமதி வழக்கில் எப்படி மக்கள் வந்து உண்மையாக ஸ்ரீமதிக்கு ஆதரவு காட்டினாங்களோ அதே போல் இந்த ரிதன்யா விஷயத்துலையும் ரிதன்யா பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயங்கள் புரியறதுனால தான் ரிதன்யாவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு தமிழ் மக்களும் சரி பல்வேறு மக்களும் நினைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பிளான் போட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ஒரு பேச்சு இந்த இடத்துல. இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், அதை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆடியோ வாய்ஸ்க்கு தான் நம்ம ரிப்ளை கொடுக்கணும். ஒரே ஒரு விஷயம் ரிதன்யா வந்து சொன்னதாக இவங்க அப்பாவும் தம்பியும் சொல்லியிருக்காங்க. அதை நான் கேட்டேன். என்னென்னா, வேலைக்கு போகிற பையனாக பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைங்க. ஏன்னா ரிதன்யா வந்து சும்மா இருக்கக்கூடிய ஒரு பெண் கிடையாது. வீட்டிலேயே ஆரி ஒர்க் செய்து அவங்களுக்கு தெரிந்த சில கலை வேலைகளை செய்து ஒரு சின்ன சின்ன காசெல்லாம் யான் பண்ணியதா பணம் சம்பாதித்து அவங்க பெற்றோர்களுக்கு கொடுத்த மாதிரியும் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு டேலண்டான பொண்ணுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி இருந்த பொண்ணுக்கு தன்னுடைய கணவன் வந்து வீட்லேயே இருக்கிறது வந்து பிடிக்காம அவரை வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுத உந்துதல் கொடுத்து தேர்வு எழுத வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வேலைக்கு போகிற ஒரு மாப்பிள்ளை எதிர்பார்த்துருக்கா. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது வந்து அண்ணாதுரையும் அவங்களுடைய அம்மாவும் தவறு செய்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மேபி இவர் போயிடுவார் அப்படின்னு நம்பி இவங்க பெற்றோர்கள் ஏமாந்துருக்கலாம். ரைட்டுங்களா? அதையும் நம்ம அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. யாருக்குங்க தெரியும் தன்னோட பொண்ணை இந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க? குடும்பமே சேர்ந்துன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க? பேசுகிறவாய் 1000 பேசும். பொண்ணை பெற்றவங்களுக்கு தாங்க தெரியும். பொண்ணை பெக்காதவங்களா இருந்து இல்லை குழந்தைங்களோ இல்லை ஒரு கல்லூரி மாணவர்களோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்கிற உண்மை சாராம்சங்கள் என்ன, உண்மையான கருத்துக்கள் என்னன்னு அதை எடுத்துக்கிட்டு இன் ஃபியூச்சரில் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்காம இருங்க. அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சரை நான் தாங்க முடியல. உடல் ரீதியாக என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல. அதாவது அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சரும் தாங்க முடியல, உடல் ரீதியாகவும் அவனால் அதாவது அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சரும் என்னால் தாங்க முடியல, உடல் ரீதியாகவும் அவனோட என்னால் இருக்க முடியல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. அவனுடைய நடவடிக்கைகளும் உடல் ரீதியாகவும் என்னால் அவனோட இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ரொம்ப டார்ச்சராக இருக்குது. டெய்லி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு டார்ச்சராக இருக்குது. யாருக்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? டெய்லியும் 78 நாள் வாழ்க்கையில் பாதி நாள் அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த மீதி வாழ்ந்த ஒரு 30-35 நாள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டு இந்த பொண்ணு இந்த வாய்ஸை போட்டிருக்கோம். அந்த கவின்குமார் நிச்சயமாக இந்த வாய்ஸை கேட்டிருந்தான்னா தான் ஜெயிலுக்கு போயிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பண்ணதுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிடுச்சுன்னு அந்த ஒரு உறுத்தல் இருக்கும் இல்லையா,
அந்த உறுத்தல் சாகும் வரை இருக்கும். அது யாராலுமே இப்போ வெளியே வந்துருவாங்க. வந்துட்டு அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த குரல், அந்த அழுகை, அந்த ஓலம் நிச்சயமாக அவனோட மனசை வந்து போட்டு அறுக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தெரியல, கேட்குற எல்லாருமே சகிச்சு போவாங்க, இப்படிதான் இருக்கும். அதாவது கேட்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அப்படி தான் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சா இந்த காதல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடலாம். அதுலேயும் சில பேர் வந்து அதை ஏற்றுக்காம, ஏன்னா பழக பழக தான் ஒரு ஆணும் சரி பெண்ணின் குணமும் நமக்கு தெரியும். இந்த வாழ்க்கை நமக்கு ஒத்து போகாது அப்படின்னு தெரிஞ்சு பிரியும் பொழுது அவங்க பல்வேறு கோணங்களில் தாக்கப்படுறாங்க, இல்லை விவாதங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இந்த பொண்ணு என்னை ஏமாத்திருச்சு, இந்த பையன் என்னை ஏமாத்திருச்சு, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு பிரியவே முடியாது. ஏன் சொல்லுங்க, சொந்தம் பந்தம் கூடி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனைன்னு ஒரு பொண்ணோ ஆணோ போய் சொல்லும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, வேற வழி, குடும்பமானம் போயிடும், நம்ம வேற கல்யாணம் பண்ற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது, இப்படி சொல்லி தான் பொன் வீட்டாரும் சரி ஆண் வீட்டாரும் சரி ஒரு பிரச்சனையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும்னு ஒரு விஷயத்த புகுத்துவாங்க. ஆனா அங்க உண்மையா வாழறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வாழ்க்கை நம்மளால தொடர முடியுமா, இல்லை இப்படியே வாழ்நாள் முழுக்க நம்ம இருக்கணுமா. ஏன்னா சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாது, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். திருமணத்துக்கு முன் நடக்கிற ஒரு என்ன சொல்றது பழக்கம் வேற, திருமணத்துக்கு அப்புறம் உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது சில அசிங்கங்களையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். எனக்குன்னு மட்டும் நான் சொல்லலை, எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வெளி தோற்றத்துக்கு அழகா பிரம்மாண்டமா இருப்பாங்க, உள்ள போய் பார்த்தா அவங்களுடைய ஒரு ஹேபிட்ஸ் எல்லாம் சகிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். பலருடைய வாழ்க்கையில நான் இதை கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா கல்யாணத்தப்ப நல்லா பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு. அந்த ஊர்ல என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு. அந்த பொண்ணு டைவர்ஸ் கொடுத்துட்டா, கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேல ஸ்வெட்டிங் ஸ்மெல் வருமா, அந்த ஸ்மெல் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கா, ஆனால் அந்த இடத்துல என்ன ரீசன் எனக்கு தெரியாது. பட் அந்த பொண்ணு அப்படி சொல்லி தான் டைவர்ஸ் பண்ணியிருக்குன்றது நான் கேள்விப்பட்டேன். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எந்த மாதிரின்னு தெரியல எனக்கு. ஏன்னா 27 வருஷமாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த பெண்ணை அந்த வீட்டினர் அக்செப்ட் பண்ணணும் நல்ல விதமாக. ஏன்னா திடீர்னு யாரும் அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. நம்மளை பிடிக்கணுன்றது எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம எவ்வளோதான் நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலுமே அவங்க வேற ஒரு கோணத்தில் தான் நம்மளை பார்ப்பாங்க. நம்மளை நல்ல விதமாக பார்த்து ஏற்றுக்கக்கூடிய பலர் இருந்தாலுமே நாம் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையான்னு நமக்கு தெரிய வரும்பொழுது நம்ம இருக்கணும், உயிரோடு இருக்கணும். நல்லவங்களாக அமைஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கேடுகட்ட குடும்பமாக இருந்தாங்கன்னா என்னங்க பண்ண முடியும். அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து இருந்திருக்கு அவ சொல்கிற மாதிரி. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க எவ்வளவு பாதிக்கப்படும். ஏன்னா அட்வைஸ் பண்ணி சேர்த்து வச்சிருவாங்க. அவங்க சொல்றதும் நல்லது தானே. ஒரு பொண்ணுக்கு அது ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்கணும், சும்மா சும்மா கல்யாணம் பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, இப்படியே சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்கணும்னு பல பேரோட வாழணும்னு நான் சொல்ல வரல. தவறு செய்கிற ஹஸ்பண்டையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, இதுதான் நியதி. நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைங்களா, சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா. இதுதான் வேலிடான பாயிண்ட். இந்த இடத்துல அண்ணாதுரையும் அவங்க மனைவியும் தவறு செய்ததா பல பேர் பேசுறீங்க இல்லையா, அவங்க செய்த மிகப்பெரிய தவறு இதுதான். நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைச்சிங்க இல்லையா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல வேலிட் பாயிண்டா நம்ம பார்க்கணும். மற்றபடி எடுத்தோடனே என்னுடைய நம்பிக்கையும் நீங்க தான் அப்படின்னு தான் அந்த பொண்ணு பேசியிருக்கா. என்னுடைய நம்பிக்கையும் என்னோட உலகமே நீங்க தான் அப்படின்னு பேசியிருக்கா. ஸோ இவங்க மேல முழுக்க முழுக்க தப்பு இல்லைன்னு ஆரம்பத்திலே இந்த பொண்ணு சொல்லிட்டா. இருந்தாலும் ஒரு சிறு கோபம் பெற்றோர் மேல இருந்திருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு சொல்றத அவங்க நம்பலையோ, அவங்க வந்து நம்மளை விளையாட்டா பாக்குறாங்க, அவங்க சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு இந்த பொண்ணு மனசுல இருந்த அந்த தகவலை தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க செய்த தவறு. பொண்ணு வந்து கஷ்டப்படுறேன்னு சொன்ன பொழுது இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்ற கோணத்துல அவங்க நினைச்சிருக்கலாம். ஒரு சீரியஸா எடுத்து, அதாவது இது சீரியஸா இல்லை, பொண்ணு ஏதோ சொல்றா அப்படின்ற கோணத்துல இவங்க பார்த்துருக்கலாம். அதுதான் அந்த பெற்றோர் செய்த தவறே தவிர இந்த பொண்ணுக்கு கவின்குமாரை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தது தப்பு இல்லை. இவங்க அவ்வளோ நகை போட்டு கொடுத்த
இடத்துல அது தப்பு கிடையாது. ஆசைப்பட்டு இவங்க போட்டிருக்கலாம், என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ செய்கிறேன்னு போட்டிருக்கலாம். பட் இவ்வளோ டவுரி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது தப்பு. மேபி நல்ல பெரிய குடும்பம், நல்லா வாழட்டும், நம்ம சொந்த மத்தியில் வந்து நம்ம கௌரவமாக வாழணும்னு கூட நினச்சிருந்துருக்காங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் பெற்றோர்கள் உஷாராக இருக்கணுங்க. யார் டவுரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம பெண்ணை கொடுக்கவே கூடாது. ஏன்னா கண்டிப்பாக பணத்தை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணுற இடத்துல நிச்சயமாக ஒரு மரியாதையும் ஒரு கரசனையும் அன்பையும் பாசத்தையும் நம்ம நிச்சயமா பார்க்க முடியாது. இது மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பங்கள்ல எல்லாரும் பேசுறாங்க, கொங்கு மண்டலத்தில் வந்து இவ்வளோ நகை கொடுத்து பண்ணுறாங்களா, கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு. இப்படி தான் காலங்காலமாக கொங்கு மண்டலத்தை மட்டும் கிடையாது, அந்த ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த சைடு சரௌண்டிங் ஃபுல்லாமே கன்னியாகுமரி வரைக்கும் பல்வேறு நகைகள் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, டவுரி வாங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதாவது முதலியார், நாடார், கவுண்டர் எல்லா சமூகத்திலையும் ஓரளவிற்கு வசதியாக இருக்கக்கூடியவர்கள் 100, 200, 300 பவுனுக்கு மேலே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒன்றும் அதிர்ச்சியான விஷயமெல்லாம் கிடையாது. நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். இந்த இவங்க போட்டுக்கிற இந்த 300 பவுனுன்றது கம்மி. இதற்கு மேலும் பவுன் போடக்கூடிய பணக்காரங்க அந்த சைடெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. இவங்க வந்து ஓரளவுக்கு வசதி அவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது, ரைட்டுங்களா? இவங்களை நான் குறையா சொல்லலை, இது ஒரு அதிசயம் கிடையாது. அவங்க பொண்ணுக்கு வந்து பவுன் போட்டு அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. பட் அவங்க கேட்ட பவுனை இவர் கொடுக்கலன்றது தான் அங்கே பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ கேட்டிருக்காங்கல்ல, ஸோ நீங்கள் அந்த பொண்ணை வந்து அங்கே கொடுத்துருக்க கூடாது. ரெண்டாவது, உங்கள் பொண்ணு வந்து வேலை உள்ள மாப்பிள்ளை வேணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ வேலை இல்லாத ஒரு மாப்பிள்ளை, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், ஐஏஎஸ் தேர்வு எழுத போகிறாரு அப்படின்னு நம்பி நீங்கள் கொடுத்துட்டீங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல நடந்த ஒரு மிஸ்டேக். உங்கள் பொண்ணு சொன்னதை நீங்கள் நம்பலை அப்படின்னு உங்கள் பொண்ணுக்கு பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை தர நீங்கள் மறந்துட்டீங்க. அதனால தான் அவளுக்கு வந்து ஒரு தன்னை, அதாவது இவ்வளோ அன்பானவங்க, நம்ம அப்பா அம்மா ஏமாந்து நம்மளை அங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு மொத்த அன்பும் சேர்ந்து தான் அந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. நம்ம அப்பா அம்மா நம்ம மேலே இவ்வளோ பாசம், உங்களோட ஆசை, உங்களோட கனவு அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறா இல்லைங்களா, அப்போது அந்த பொண்ணு நல்லா வாழணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. கெட்ட பெற்றோராக இருந்தால் அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டா. ஸோ தவறாக பேசுகிறவங்க நிச்சயமாக இந்த ஆடியோவை கேட்டு சிந்திச்சு முடிவெடுக்கணும். இந்த கேடுகெட்ட நபர்கள் சொல்கிற விஷயங்களெல்லாம் காதில் போட்டுக்கிட்டு திசை மாறி போகாதீங்க. தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியல. அரசியல் பலம் இருக்கிறதுனால மேபி அந்த குடும்பம் வெளியே வந்து நல்லா ஜெகஜோதியாக வாழ்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நியாயம், நீதின்றது இது போன்றவர்களுக்கு ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் மறுக்கப்படும். ஏன்னா பெண்ன்றவ அடங்கி தான் போகணும், இறந்து தான் போகணுன்ற மாதிரி அந்த சமுதாயம் வந்து அவளை குறுக வச்சிருக்கு. என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவங்க அப்பா அம்மா, கவினர், இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்களோட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது உடல் ரீதியாகவும் இருக்க முடியல, மன ரீதியாக அவனோட இருக்க முடியல. டெய்லியும் டார்ச்சராக இருக்குது. எல்லாரும் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும், சகிச்சு போன்னு சொல்கிறாங்க. சகிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும், என்னால் இருக்க முடியல. அந்த பொண்ணோட வார்த்தையின் வழிகள் நம்மளால் உணர முடியணுங்க. எந்த அளவுக்கு அந்த பெண்ணை வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்துருந்தா அந்த வார்த்தை அந்த பொண்ணு ரொம்ப டீசெண்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதை புரிஞ்சிக்க தன்மை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக புரியும். அதாவது உடல் ரீதியாக என்னால் அந்த மாதிரி மனசார இருக்க முடியல. அந்த பொண்ணு சொல்றது அதான் சொல்றாங்க. உங்ககிட்ட போய் சொல்லப்பா, நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டது எனக்கு தெரியல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை
அதாவது உங்களால் என்னை ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல, நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமாக இருக்க முடியல. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த பெற்றோர்களுக்கு இந்த பெண்ணோட பிரச்சனை தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த பொண்ணு இந்த வார்த்தையை சொல்கிறா. அதாவது முழுமையாக தெரியலனாலும் என்னை ஏற்றுக்கவும் முடியல, என்னை இந்த மாதிரி பார்க்கவும் முடியல அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை. அதாவது இந்த பொண்ணு இங்கேயே இருந்துடலான்னு ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் வந்து வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இங்கே இருமா அப்படி அந்த கோணத்தில் பார்க்கறத அந்த பொண்ணு உணர்ந்திருக்காங்க. நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்போ நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டது எனக்கு தெரியல. அதாவது எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க, எனக்கே தெரியல நான் ஏன் இப்படி அமைதியாயிட்டேன்னு தெரியல அப்படின்ற வார்த்தை அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பொண்ணு ஒரு புதுவிதமான பயம், ஒரு புதுவிதமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எனக்கே தெரியல நான் அமைதியாயிட்டேன். எவ்வளோ ஒரு வலி இல்லை, எந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்கல்ல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்க விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. அதாவது இந்த பெற்றோருக்கு இந்த பொண்ணோட பிரச்சனை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, முழுமையாக தெரியலனாலும் அதனால தான் இந்த பொண்ணு உங்களோட அதாவது உங்களால் என்னை இந்த நிலைமையில பார்க்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல, ஆனால் வேறு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரவும் முடியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. உங்களுக்கு பாரமாக நான் இருக்க விரும்பலை அப்படின்னும் போது நம்ம இங்கே திரும்பி வந்தால் பெற்றோருக்கு அவமானம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லலை. இவங்க அதாவது எல்லார் வீட்டிலும் அது இயல்பு தானேம்மா, கல்யாண வாழ்க்கை இப்படி தாம்மா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும், நீ இங்கே இருந்தால் எங்களுக்கெல்லாம் அவமானம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசி இருந்திருக்கலாம். அதெல்லாம் தவறு கிடையாது, எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியது. உன்னை சொன்ன மாதிரி இவங்க செய்த ஒரே விஷயம் அந்த பொண்ணு சொல்கிறது உண்மைன்னு இவங்க நம்பி இருக்கணும். அதை டீட்டெயிலாக விசாரிச்சிருக்கணும். ஆத்மார்த்தமாக இந்த பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி டீட்டெயிலாக உட்காந்து கேட்டிருக்கணும். இவங்க மேல்போக்கா மேபி இந்த பொண்ணை நம்பலைன்றது மட்டும் நல்லா தெரியுது. அதாவது இந்த தடவை என் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா அப்படின்னா, 2வது தடவை வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அப்புறம் 3 தடவை வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால இந்த பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, மென்டலி என்னை அசால்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு அசால்ட்டு, எப்படி ஒரு வேதனை அனுபவிச்சிருக்கு பாருங்க. எனக்கு சத்தியமாக பிடிக்கல இந்த வாழ்க்கை. அவ்வளோ கோடீஸ்வரன் கவின் வந்து 20 லட்ச ரூபாய் மாதம் வாங்கக்கூடியவன், நல்ல ஆள், அழகாக இருக்கான், ஹைட்டாக இருக்கான். ஆனாலும் இந்த ரிதன்யா மனசில் வந்து இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க முடியல. அப்போ எந்த மாதிரி ஒரு டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த சிவா மீடியா வந்து முட்டு கொடுக்குறாரு இல்லையா, மனிதனாக அவர். இந்த பொண்ணோட வாய்ஸை கேட்டுட்டு கூட எப்படி இப்படி மனசாட்சி இல்லாமல் பேச முடியுதுன்னு தெரியல. இந்த கார்த்திக் பிள்ளை அதுக்கு மேலே பின்னாடி அவங்க வீடியோலாம் திரும்ப பேசுகிறான். அதாவது ஃபிசிக்கலாக இவன் டார்ச்சர் பண்ணுறான். இந்த வார்த்தையை கவனிக்கணும். பிசிக்கலா, மென்டலின்னா மன ரீதியாக, பிசிக்கலானா உடல் அளவில். அப்போது பிசிக்கல் டார்ச்சர் நடந்திருக்கா இல்லையா, அதாவது உடற்கூராய்வு வந்துடுச்சுன்னோ, அந்த உடற்கூராய்வில் இந்த பொண்ணுக்கு வந்து உடல் உறவே நடக்கலை, முதலிரவே நடக்கலை அப்படின்ற மாதிரி பல போலியான தகவல்கள் பரப்பப்படுது. காவல்துறை இந்த செய்தி வந்து மக்களுக்கு வந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சாங்களா? அப்படி இல்லை. அப்புறம் எப்படி இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு பேசுகிறீங்க? பிசிக்கலி டார்ச்சர் இந்த பொண்ணே சொல்லியிருக்காங்கல்ல. என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல. அந்த வீட்டுல போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சிவப்பு கலர் ஹேண்டல் கட்டளை கீழே. அதாவது அந்த வீட்டில் போய் என்னுடைய திங்ஸ் எடுக்க வேண்டியது யாருக்கிட்ட சொல்கிறாங்க? பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் வரும்போது அதை எடுத்துகிட்டு வரலன்னா, அவங்க வந்த சூழ்நிலை எந்த பேக்கையும் எடுக்காமல் நீ அப்படியே வந்துருமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணாதுரை சொன்னதா, ஒரு சில இவங்களுடைய அப்பா சொன்னதா பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். இவரோட பேட்டி கலாட்டா மீடியாவில்னு நினைக்கிறேன், அதில் கொடுத்துருந்தாரு இவங்க அப்பா தகவல்கள். ஸோ
அந்த திங்ஸ் தன்னுடைய பொருள், தான் வீட்டுக்கு தானே வரணும். அவங்ககிட்ட நான் வாழவே இல்லை, அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் நகை எதுக்கு அவங்ககிட்ட இருக்கணும்? அதுதான் மாமனார் உட்கார வச்சு 5 மணி நேரம் நகை நட்டு பத்தலைன்னு பேசுறாரு. எங்ககிட்ட வந்து நீ காமிக்கல, எங்க சொந்தத்துலலாம் வந்து நகையெல்லாம் ஒப்படைச்சிருவாங்க, இந்த பொண்ணு தானே வச்சிருந்துருக்கு, அதனால இந்த பொண்ணு ஏன் அங்கே இருக்கணும், நானே செத்து போறேன், ஏன் நகை அங்கேயே இருக்கணும்னு நினைச்சிருந்துருக்கலாம். இதை வந்து ஒரு இந்த கார்த்திக் பிள்ளைன்ற நபர் பேசுற அப்படி நகை நட்டெல்லாம் தான் இவங்களுக்கு முக்கியமாக பட்டிருக்கு, அதனால தான் பெற்றோர்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ப்ளேம் பண்றாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு நான் பின்னாடி வரேன். அந்த பேக்ல ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோரு திறந்தோடனையும் லெஃப்ட் சைட்ல கீழால இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா. இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியல, நம்ம இறந்து போயிட்டோம்னா அங்கே எல்லாமே மூடி மறைக்கப்பட்டு விடும், அதெல்லாம் நமக்கு பெற்றோர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. எப்படி இவங்க போக முடியும், எப்படி அதெல்லாம் எடுக்க முடியும், எனக்கு தெரியல. கேட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்க 3 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ பாவம் அந்த பொண்ணு இதெல்லாம் யோசிக்கல போல இருக்கு. அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதில் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் மாமாவும் பாப்பாத்தியமாவும் வச்சு தந்த ஜுவல்லு, அவங்க வச்சு அந்த கவின் வீட்டுல வச்சு கொடுத்த ஜுவல்லு, மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு, ஒத்த விலையில மயில் கம்மலு, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ரால ஒரு சின்னோண்டு பாக்ஸ்ல என்னோட கொலுசு, நீங்க முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயினை, பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனா பச்சை கலர் ட்ராலி நீங்க வாங்கி கொடுத்தது, அதுக்குள்ள நீங்க கொடுத்து 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன். அதாவது பணம் எதிர்பார்த்து அண்ணாதுரை திருமணம் செய்து கொடுத்தாருன்னா பொண்ணு கையில் எதுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பொண்ணுக்கு வேணும்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. இந்த பொட்டியோட சாவியை வந்து பாத்ரூம்குள்ள போறப்போ லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன், ஜுவல் வச்ச ட்ராக்குள்ளே. அந்த ஹேண்ட்பேக்ல 2 பழைய ஃபோன் இருக்கும். அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை வச்சுதான் திறக்கணும் அந்த பொட்டியை. வேற எதுவும் என்னோட அங்க இருக்கா எனக்கு தெரியல, ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு. என்னால ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல நான் ஒருத்தனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. அதாவது ஒருத்தனோட இருந்துட்டு ஃப்யூச்சரில் இன்னொருத்தன் கூடலாம் என்னால் வாழ முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இந்த இடத்துல நல்லா இந்த மரமண்டைங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உடல் ரீதியாக எந்த ஒரு கான்டாக்டும் இந்த கவினுக்கும் இந்த பொண்ணுக்கும் இல்லைன்றவங்க என்னால் ஒருத்தனோட இருந்துட்டு இந்த பொண்ணு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அது தவறான தகவல். என்னது தவறான தகவல்? இதை வந்து ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணிடல, என்ன பெற்று நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா அது தப்பா போயிருச்சு. அந்த பொண்ணே சொல்லிட்டா, நீங்க எந்த தப்பும் பண்ணிடல, என்னை பெற்று ஒரு ஆளாக்கி நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்றா. இதை விட என்னங்க வேணும்? பெற்றோர்கள் மீது தப்பு இல்லை, தப்புன்னா சின்ன சின்ன தப்பு. நான் உண்மையாதான் இருந்தேன், நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு. சரி, என் தலையெழுத்து என்னமோ அதானே நடக்கும். முடிஞ்சு போச்சு என் லைஃப். இத வந்து கண்டினியூ பண்றக்கோ இல்ல இத இப்போ முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலயும் தெம்பில்ல, என் மனசுலயும் தெம்பில்ல. எனக்கு வாழ்றக்கே பயமா இருக்கு. அதாவது இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, வாழ்றதுக்கே பயமா இருக்கு. இந்த பயத்தை காட்டினது யாரு? கவின். இந்த பயத்தை காட்டினது யாரு? கவினோட அப்பா அம்மா ஈஸ்வரமூர்த்தி,
சித்ராதேவி இவங்க தான். ஸோ இன்னொரு கல்யாணம் பண்ணி எனக்கு வாழ்கிறதுக்கும் பயமாக இருக்குது. என்ன ஒரு அற்புதமான குடும்பம் இல்லை அவங்க. அவங்களுக்கு தான் இவங்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. நான் கோழையாயிட்டேன். எதையும் ஃபேஸ் பண்ண முடியல. நான் ரொம்ப கோழையாயிட்டேன். இதை எப்படி சொல்றது? உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா. நான் லூஸ் ஆயிட்டேன். சொல்கிறதே தெரியல, அழுகுதான் வருது. நான் லூஸ் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. சாரிப்பா, நான் என் லைஃபை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பெற்றதுல இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை. என் நேரம் என்னோட ஆயிடுது. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. போதும், என்னால முடியல. நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தெரியும், என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். காலம் பூரா உங்க கூடவே அவங்க அம்மா கூடவே உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியா இருக்க முடியாம ஊருக்காக என்னால வந்து ஒருத்தன் கூட என்னால இருக்க முடியாது. இது என்னைக்கு என் தலையெழுத்து நான் நினைச்சுக்கிறேன். போதும், நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப. இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, பஞ்சாங்கம் பாக்குறது, இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். சாரிப்பா. எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல. எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை. நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை. ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல. நான் போறேன்ப்பா. இதுக்கு மேலே இருந்து அதாவது சின்ன வயசுலேருந்தே சில கஷ்டங்கள் ஏதோ இந்த பொண்ணால் அவங்க வீட்டில் நடந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்குது. சின்ன சின்ன தப்பு தானே, பாவம். மனசளவில் அது கூட இப்படி காயமாக இருந்திருக்கு. எந்த விதத்துலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு. மன்னிச்சிருங்க. சாரி. ஐம் சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கலப்பா. எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். அந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுட்டேன். இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது. அதாவது என் லைஃப் மாறும் அப்படின்னு நான் போய் எல்லார்கிட்டையும் சொல்லி எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இந்த பொண்ணு பிரச்சனைகளை போய் அவங்க கிட்ட பகிர்ந்துருக்கா. ஸோ அங்கே ஒரு சரியான முடிவு எட்டப்படலை. ஊர் கௌரவம், மானம், மரியாதை, இவ வந்து பொய் சொல்கிறாளோ, இந்த மாதிரி எண்ணங்களால் அந்த பெற்றோர்களுக்கே என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் விழிப்புதுங்கி நின்று இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு ரிதன்யா தன்னுடைய நிலையை வந்து எடுத்து காட்டியிருந்திருக்கலாம். இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவின் தன்னை என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுறாரு, மாமியார் எந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு ஒரு ரெக்கார்டிக்கல் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு தைரியமாக அதெல்லாம் செய்யாமல் தன்னுடைய உயிரை வந்து போக்கிக்கிட்டு ரொம்ப கோழையாக செயல்பட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணாக இருக்காங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒருத்தருடைய குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது. இந்த பொண்ணு வந்து சிந்திச்சு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது, இவங்களோட தான் வாழணும்னு ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும்பொழுது இவங்களோட நம்மளால வாழ முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. அதாவது எனக்கு அழுகு தாங்க வருது. ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் நல்லா போட்டு கேளுப்பா. அந்த சிவா மீடியா ஒரு மனுஷன் தானே, நீங்களும் ஒரு ஆள் தானே.
ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் இந்த ஆடியோ ஒரு 10 தடவை கேளு, அப்போ தான் அறிவு வரும். வயசானவன் கூட பார்க்க தோணலைங்க. எப்படிங்க இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமாக பேச தோணுது? 12 வயசு பையனோட இரவெல்லாம் படுத்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி முதல் இரவு நடக்கும்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க? பூ, அசிங்கமா இல்லைங்க? இதெல்லாம் ஒரு கொஸ்டினா இது? போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு, முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளவு தெம்பெல்லாம் இல்லப்பா. அவ்வளவு தைரியமான பொண்ணுலாம் கேட்டீங்க, தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். பல பெண்கள் அப்படிதாங்க, தைரியமாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க, உள்ளுக்குள்ளே பயங்கரமான சாஃப்ட் கார்னராக இருப்பாங்க. ஸோ பெண்கள் பிரச்சனைன்னு உங்கள் வீடு தேடி வர்றாங்கன்னா உட்கார வச்சு கேளுங்க. பல கள்ளக்காதல் அப்படி இப்படி எத்தனையோ பெண்கள் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல பெண்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நல்ல கணவன்லாம் அமைஞ்சு நல்லா இருக்கிற வாழ்க்கைகளும் நிறைய இருந்தாலுமே இந்த மாதிரி கேடுகட்ட நபர்கள் பணத்துக்காக ஒரு பெண்ணை வந்து உயிரோடவே குத்தி கொள்கிற மாதிரி தாங்க இதெல்லாம். அந்த பொண்ணவே சாவடிச்சிட்டாங்க, தன்னைத்தானே சாகடிச்சுக்கிற மாதிரி பேசியே கொண்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை வேண்டாம், முடிச்சிருக்கலாமே, பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா. இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறப்போ இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா. நான் சிங்கம். ஆக்சுவலாக இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மன வலிமை என்கிட்ட இல்லை, அது அசிங்கம். அடுத்தது சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒருவனுக்கு ஒருத்தி. இதெல்லாம் வந்து டைலாக். ஒருத்திக்கு ஒருவன். அப்போ ஒருவனுக்கு ஒருத்தின்றது வந்து எழுதப்படாத விதி. ஆனால் யார் அப்படி இருக்காங்க சொல்லுங்க? ஒருவனுக்கு ஒருத்தின்னு நிஜமா கவின்குமார் இருந்தார். இந்த பொண்ணு இந்த இடத்துல இந்த வார்த்தை சொன்னதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்திக்கு ஒருவன் சொல்லியிருந்திருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டாங்க. இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். இதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபிகேஷன் கொடுங்க தயவுசெய்து. ஒருவனுக்கு ஒருத்தி, ஆனால் கவின்குமார் அந்த இடத்துல ஒருவனுக்கு ஒருத்தின்னு நினச்சாரா இல்லையான்றது கவினுக்கு தான் தெரியும். இந்த பாப்பா என்ன சொல்கிறாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்திருக்கணும். அதாவது இறந்து போகிற அளவுக்கு ஒரு குழையா இருந்திருக்காங்க. வேறு மாதிரி வாழ்க்கையா போயிடும். இவன் கூடயும் என்னால வாழ முடியல. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. என்ன பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும். நீங்களும் எல்லாத்துக்கும் சார். கிரிமினல் ஃபேமிலி. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அவங்களோட நடவடிக்கைகளை கவனித்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான்னு பாருங்கள். கிரிமினல் ஃபேமிலி. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா ஆடியோவில், அவங்கள பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. ஒரு போலியான ஒரு நபர்களுக்காக முட்டு கொடுக்காதீங்க, கேவலமான காரியத்தை பண்ணாதீங்க. சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா? நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க. வேற கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணு நல்லபடியாக வாழ்வாளா? அது வேண்டாம். அதாவது இந்த இடத்துல ஒரு சில கேடு கெட்டவங்கெல்லாம் பேசுகிறானுங்க. குறிப்பாக இந்த கார்த்திக் பிள்ளை இன்னொரு கல்யாணத்துக்கு பேசியிருக்காங்க, அதனால தான் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. வேற ஒரு கல்யாணம் பண்ணால் இதே மாதிரி ஆயிருமோன்னு பயந்துக்கிட்டு இந்த வாழ்க்கையே வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே தெரிய வேண்டாமா? எப்படி வேணால் பேசலாம் இல்லையா? ஒரு பொண்ணு செத்து போயிட்டா, அவள் வந்து சொல்கிறதுக்கு சாட்சி இல்லை. ஸோ அவள் என்ன நினச்சாலும் அதை நம்ம வந்து எது மாதிரி வேணால் திருச்சி வீடியோ பதிவுகள் போட்டுக்கலாம் இல்லையா? அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா. எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை. இது இந்த வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்திதான். இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம போயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கு மேல நான் இனி எதுவும் வந்து வாழணும் அப்படின்லாம் நினைக்கல. அதாவது இந்த வாய்ஸ்லேருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இவங்க சொல்லியிருக்கிறதுனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு புரிதலில் இந்த பொண்ணு இருந்திருக்காங்க.
இந்த வாழ்க்கை தான் எனக்கு ஒருவேளை ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கான். கவின்குமார் வந்து ரொம்ப நேசித்து, ஏன்னா ஒரு வீடியோ பதிவு பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டு கலகலகலன்னு தம்பியோடையும் மாப்பிள்ளையோடையும் விளையாடுறாங்க. ஸோ பல கனவுகளோட வாழ்க்கைக்குள்ளே போயிருந்திருக்கலாம். அது இப்படி ஆயிடுச்சுன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணால் நட்பு வட்டாரம் சொந்தம் பந்தம் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய ஒரு சுற்றம் சொந்தம் இதெல்லாம் பயம் இருந்திருக்கு. ஸோ அதனுடைய தாக்கம் தான் இந்த பொண்ணை வந்து இந்த அளவுக்கு தற்கொலை செய்துக்கிற அளவுக்கு வந்து தூண்டியிருக்கு. ஸோ பல பேர் பல வீடியோ பதிவுகளை வந்து தவறான டைட்டில்ஸ் வச்சு பார்க்க வைக்கிறதுக்காக, வியூஸ்க்காக, பணத்துக்காக பல கீழ்த்தரமான வேலைகளை பார்க்குறீங்க. அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழக்கில் என்ன நடக்குது, இந்த ஆடியோ மெசேஜ் எல்லாம் இந்த அளவுக்கு வந்து கூட இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலன்னா அதற்காக போராடுங்க. இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுங்க. உங்களுடைய வியூஸ்க்காக, உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வீடியோ பதிவுகளை போடாதீங்க. அந்த குடும்பத்துக்கு நீதி வேணும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஒரு வீடியோ பதிவு வந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு முதலிரவே நடக்கலையாமா, இந்த பொண்ணு 3 வருஷம் பெரியவளாமே, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னடா இதெல்லாம்? அட கடவுளே, நீங்களாம் மனுஷங்க தானா? மனித மிருகங்களா? இத்தனை ஒரு கேடுகட்ட நபர்கள் இருக்கீங்களா? இன்னுமா நீங்கள்லாம் வந்து திருந்தல? ச்சே. வேறு ஒரு பதிவில் உங்களோடு நான் சந்திக்கிறேன். அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்க போகுது, வழக்கில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது, கவின்குமார், சித்ராதேவி, ஈஸ்வரமூர்த்தி இவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கிடைச்சி வெளியே வரப்போகிறாங்களா, இல்லை இந்த வழக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ண போகிறாங்களா, இல்லை உண்மையாலுமே ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்க போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக காவல்துறை நிச்சயமாக இந்த குற்றவாளி குடும்பத்திற்கு தண்டனை வாங்கி தருவாங்கன்னு நம்புவோம். ஒருவேளை நீதி மறுக்கப்பட்டால் என்ன செய்யறதுனே தெரியல. இதுபோல் பல கூக்குரல்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். பல பெண்கள் பல்வேறு விதமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீதி வேண்டும். அதுவரை விடைபெறுவது நான் உங்களில் ஒருத்தி. நன்றி, வணக்கம்.